இது வந்து எம்ப்ளாயிஸ். ஸோ என்னென்ன யார் யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ் ஆயிருக்காங்க, அந்த எம்ப்ளாயி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களோட பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ, இஎஸ்ஐ, பிஎஃப் அது எல்லாமே. சப்போஸ் நம்மளுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இல்லைன்னா நம்ம வந்து விட்டுடலாம், இஷ்யூ கிடையாது. இருக்கிற வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரான்ச்சு. நம்ம வந்து எப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம பேக் ஹேண்டில் தான் நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு பண்ணுற எக்ஸ்பென்ஸ் இருக்கணும், ஜிஆர்என், ஜிடிஎன், ரீஎம்பர்ஸ்மெண்ட் டைம்ஸ். ஸோ இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கௌதம்ன்ற எம்ப்ளாயி வந்து இந்த பிரான்ச்சில் சென்னை நார்த்தில் சேர்ந்தவங்க அப்படி சொல்லி நம்ம போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சென்னை நார்த்தில் வந்து மேப் ஆகிடும். ஸோ ஓவராலாக சென்னை நார்த்தில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, பேமெண்ட் அவுட், டேக்ஸ், ரிசீவபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் அந்த ஒரு பிரான்ச்சில் வந்து என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் உள்ள வந்திருக்கு, மாதம் என்னென்ன பேமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு, ஓவராலாக ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்னால நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா, ஸோ இதுவும் உங்களால் பார்க்க முடியும். சேல்ஸ் ஆர்டர் எத்தனை போட்டிருக்காங்க, சேல்ஸ் இன்வாய்ஸ் எத்தனை போட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகிட்டே வரும் அவங்களோட யூசேஜ் பேஸ் பண்ணிட்டு.